ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். இந்த வீடியோவை ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேனலுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி பழைய வீடியோவில் எக்ஸாம் சிலபஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், எக்ஸாம் பேட்டர்ன், செலெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. இதோட நெக்ஸ்ட் லெவல் வீடியோவா எஸ்எஸ்சியோட எம்டிஎஸோட 2024 நோட்டிஃபிகேஷனோட ஒரு ஃபுல் அனலைசிஸ், அதாவது வேகன்சிஸ் எவ்வளோ, கட் ஆஃப் எவ்வளோ, அது சம்மந்தப்பட்ட ஃபுல் அனலைசிஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 அந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் அனலைசிஸ், அண்ட் தென் ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு 2026 எஸ்எஸ்சி எம்டிஎஸோட வேகன்சிஸ் எவ்வளோ வரப்போகுது, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட எஸ்எஸ்சி, அதுதான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்கிறோம், அதோட எம்டிஎஸோட வேகன்சிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், கட் ஆஃப் அனாலிசிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஹவல்தார் 2024ஓட ஒரு அனாலிசிஸ், டீப் அனாலிசிஸ். வேகன்சிஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்டிஎஸ்ல 18 to 25 ஏஜில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ்க்கு 6883 வேகன்சிஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறமா 18 to 27 ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 1196 வேகன்சிஸ் வந்திருந்தது. நெக்ஸ்ட் ஹவல்தார் வேகன்சிஸ் 3439 வேகன்சிஸ் வந்திருந்தது. ஸோ மொத்தமா இதுதான் அனௌன்ஸ் பண்ண வேகன்சிஸ். அதுக்கப்புறம் அது மாறல, எல்லாமே இன்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ஃபைனல் கட் ஆஃப்ல தமிழ்நாடுல மட்டும் ஜென்ரல் கேட்டகரியில் 120.78 ஃபைனல் கட் ஆஃபாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில், அதாவது அந்த ஃபைனல் இதில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 120.25 மார்க் கட் ஆஃபாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 114.85 ஓகேங்களா மார்க் வச்சுருக்காங்க. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 106 106.34 மார்க் வச்சுருக்காங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட 2025 வேகன்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சிஸ் வந்திருந்தது பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ்ல 18 to 25 ஏஜ் கேட்டகரிக்கு 6078 வேகன்சிஸ் வந்திருந்தது. 18 to 27 கேட்டகரியில் 732 வேகன்சிஸ் வந்திருந்தது. ஹவல்தார் போஸ்ட்டுக்கு 1138 வேகன்சிஸ் வந்திருந்தது. அதை அப்படியே இன்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனல் கட் ஆஃப் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஆக்சுவலி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அனௌன்ஸ் இன்னும் பண்ணலை. ஸோ போன வருஷத்தோட அதாவது 2024ஓட கால்குலேஷனை வச்சு இப்போ பார்க்கும்போது சேஃப் ஸ்கோர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 132 மார்க்குக்கு மேலே, அதாவது 132 இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப் ஸ்கோர், அதாவது கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓபிசியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 130 ப்ளஸ் இருந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா 125 இருந்தாலே கிடைச்சிரும், பட் 130 இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்ற கேட்டகரி. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 120 ப்ளஸ், எஸ்டியில் இருக்கிறவங்களுக்கு 115, அதாவது 115 மார்க்குக்கு மேலே வச்சிருந்தீங்க, மினிமம் 115 மார்க் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026ஓட நோட்டிஃபிகேஷன்ஸ், வேகன்சிஸ் எவ்வளோ வரப்போகுது அப்படின்ற அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ், இது இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலையில் கேலண்டர், எஸ்எஸ்சி கேலண்டர் படி ஜூலையில் இந்நேரம் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. செப்டம்பர் டு அக்டோபரில் எக்ஸாம் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ள வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணுறது, அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ அப்ராக்சிமேட்லி 8000 to 10,000 வேகன்சிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓகேங்களா? ஸோ ஜூலை எண்டுக்குள்ள உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ரைட். ஸோ ஆல்ரெடி இருந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்கும்போது 130, அப்போ நம்ம எவ்வளோக்கு டார்கெட் வைக்கணும் அப்படின்னா 130லேருந்து 140க்கு நம்ம டார்கெட் வச்சோம்னா நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2026ஓட வேகன்சி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ 2024ல் பார்க்கும்போது 120 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேகன்சிஸ் கொஞ்சம் கம்மியானதுனால நம்ம ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். ஸோ இந்த தடவை வேகன்சிஸ் அதிகமாக இருந்தாலும் 135க்கு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற அனாலிசிஸ் லாஸ்ட் வீடியோவிலே நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக சீரீஸாக கொண்டு வரேன். ஸோ எந்தெந்த மாதிரி வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஜிகே எல்லாமே வேணுமா,
இல்ல ஃபர்ஸ்ட் எத நான் உங்களுக்கு கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் குடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 6 மந்த்துக்குள்ள எம்டிஎஸ் கிளியர் பண்றதுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு குடுக்கணுன்ற ஐடியால தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ். தேங்க் யூப்பா.